ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்பார்த்த மாரி ஒரு கேப் அப்பு தான். ஸோ அந்த 24,890க்கு மேல தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மார்னிங் ஒரு ஹைக் போச்சு. டுவர்ட்ஸ் 25,000 தாண்டுச்சு. 25,040 கிட்ட நியர்பை போயிட்டு, திரும்ப வந்து அப்படியே கன்டினியூஸா செல்லிங்க. திரும்ப வந்து 24,830 சப்போர்ட் இருக்குண்ணா. 890 சப்போர்ட்டு. ஸோ 24,900 வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகி திரும்ப மேல தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி செம்ம ரேலிங்க. நேத்து சொல்லியிருந்தோம். அதே மாரி பேங்கிங்குமே ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா என்ன ஒரு வொர்ஸ்ட் இதுன்னா, ஆட்டோ செக்டார் வந்து சுத்தமாவே சப்போர்ட் இல்ல. ஸோ ஒரு மாரி 1.25% பக்கம் டவுனு. ஆட்டோ செக்டார் மத்தபடி எஃப்எம்சிஜியா இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும், பேங்கிங்கா இருக்கட்டும் நல்ல சப்போர்ட் குடுத்திருந்தாங்க. ஹெவி வெயிட்ஸ் 2மே வந்து பெருசா எந்த சப்போர்ட்டும் குடுக்கல. ரிலையன்ஸும் சரி, ஹெச்டிஎஃப்சியும் சரி பெருசா எந்த சப்போர்ட்டுமே குடுக்கல. ஸோ அதனால தான் இந்த மாரி ஒரு சைடு வேஸோடயே முடிச்சுட்டாங்க. இல்லன்னா ஐடியும், பேங்கிங்கும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ஆட்டோ செக்டார் ஃபால் ஆகாம இருந்தாலே நிஃப்டி நேரம் வந்து 25,060 வந்து தாண்டி இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி ஆட்டோ செக்டரோட ஃபாலு. அதனால வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி சைடு வேஸ்லேயே க்ளோசிங் வச்சுட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா, நாளைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சைடு வந்து ஒரு சின்ன கேப் டவுன் ஃபிளாட் ஓப்பனிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 50 பாயிண்ட்ஸ்ல ஒரு நெகட்டிவாகவே ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது 24,890 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 24,780 வரைக்குமே ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ரெசிஸ்டன்ட் வந்து சேம் 25,063 தாங்க. ஸோ வந்து இங்கே சைட்வேஸ் போனாப்புல 24,780 இருந்து 24,890 வரைக்கும் 2 நாள் ஓட்டினாப்புல. இப்போ அடுத்த நாள் வந்து மேலே ஓப்பன் ஆகி இங்கே வந்திருக்காப்புல. ஸோ இதுக்குள்ள எத்தனை நாள் ஓட்டுறாப்புலன்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நீங்கள் அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே இருக்குது. ஒரு ஒரு பியூட்டி என்னன்னா, இப்போ வரைக்கும் அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் பேங்கிங்கு. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி வந்து அந்த இதில் பெருசாக வந்து மிட்ல ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இவன் வந்து கரெக்டான சப்போர்ட் லைனில் தான் இருக்கான். ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறது நாளைக்கு வந்து 54,470 அதுக்கு கீழே ஓப்பன் ஆனால் தான் பிரச்சனையே தவிர, அந்த இடத்துல ஓப்பன் ஆகி திரும்ப மொமெண்டம் பாசிட்டிவ்ல போகிறதுக்கும் நல்ல சான்சஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ரீ ஃபால் ஜோன், ஆல்ரெடி வந்து நல்ல ஃபால் ஆன ஜோனு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் மடமடன்னு ஏறுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நல்ல சப்போர்ட் கொடுக்குறானான்னு பார்க்கலாம். ஸோ ஐடி நான் சொன்ன லெவலுங்க, அந்த லெவல் கிட்ட வந்துட்டான். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதை பிரேக் பண்ணான்னா ஒரு நல்ல ரெக்கவரி கிடைக்கும் அப்படின்றதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். 36,400னே வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 36,200 இருக்கு. இன்னொரு 200 பாயிண்ட்டை தாண்டிட்டான் அப்படின்னா ஐடி ஒரு செம்ம ரேலி கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு நல்ல பாசிட்டிவ் மூவ் கொடுக்குற சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க. எதுவும் பிரேக் அவுட் கிடைச்சிச்சுன்னா நான் சொல்றேன், ஐடி செக்டர்ல தாராளமாக நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நல்ல பிரேக் அவுட் பாயிண்ட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஐடி. ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சிஸில் எப்போ தான் சப்போர்ட் வரும் அப்படின்றது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் எந்த சப்போர்ட்டுமே இல்லை. நல்ல ஒரு சப்போர்ட்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 1377 இருக்குது. ஸோ நல்ல சப்போர்ட் கொடுத்துச்சு அப்படின்னா, ஏன்னா இப்போ ரிலையன்ஸில் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது. எப்படி வந்து ஐடியில் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்து ரிலையன்ஸ்லையுமே இருக்குது. ஒரு நல்ல பேட்டர்ன் தான், மேலே ஏறுறதுக்கான பேட்டர்ன் தான். பார்க்கலாம் அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி எதுவும் பிரேக் அவுட் எடுக்குதான்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஸ்டில் ஹெச்டிஎஃப்சிஸ் நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தாங்க, மேலேயே தான் ஏறுற மாதிரி தான் இருக்கான். ஆனால் என்ன ஏறி ஏறி நெகட்டிவ் ஆகிட்டே தான் இருக்கான். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஒன்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லெவலை பிரேக் பண்ணணுங்க. 978 அந்த லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா மேபி ஒரு நல்ல பாசிட்டிவ் மூவ் கிடைக்கலாம். ஏன்னா ஆல் டைம் ஹையில் இருக்க ஒரு ஷேர் இது நியர்பையில். ஸோ அதனால் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் வந்து 1020 வரைக்குமே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.